ஆனா யார் பக்கத்துல நிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். பாவத்தின் பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்கோமா, அல்லது தேவன் பட்சத்துல நின்று பாவத்திற்கு எதிர்த்து போராடுறோமா? பாவத்தோடு விளையாடி அதிலே ஊறி போயிருக்கிறோமா, பாவத்திற்கு விரோதமா எதிர்த்து நின்று பரிசுத்தத்துக்காக வைராக்கியமா போராடுறோமா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஜனத்தை தேடுறாரு. நான் நிர்பந்தமான மனுஷன் தான். முன்னால் அதே பாவத்தை செஞ்சங்க, எனக்கெல்லாம் ஒண்ணுமே உறுத்தவே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியெல்லாம் பாதிக்கவே இல்லைங்க. அப்படிதான் ஒரு மனுஷனா இருந்தேன். ஆனா இன்றைக்கு நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், அவரோட ரட்சிப்பை நான் பெற்றுட்டேன். இன்னைக்கு நான் நீதிமானா மாறிட்டேன். இன்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை நான் கேட்டு நான் சுத்தமாயிட்டேங்க. என் மனது புதிதாகி விட்டது. எனக்குள்ள ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள நான் வந்துட்டேன். அவர் அருகில் நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா, நான் இந்த மரண சரீரத்தோடு நான் என்ன பண்றேன்னா போராடுறேன். அல்லேலூயா. ஆனா நிச்சயமா எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துவோடு நாம் போராடுகிற போராட்டத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு இதே தான் கேள்வி, இதுதான் கேள்வி. நான் பாவத்தை எதிர்த்து போராடுறேனா, பாவத்தோட விளையாடுறேனா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். என் வாழ்க்கையில பாவத்தோட நான் போராடல, நான் அதை எதிர்த்து நிக்கல அப்படின்னா இந்த 3 காரியங்களை நம்ம சிந்திக்கணும். என் மனது இன்னும் புதுப்பிக்கப்படாம இருக்கா? தேவனுடைய வசனத்தை நான் உள்ள பாதுகாக்காம இருக்கேன். உள்ள இருந்து என்கிட்ட பேச மாட்டேங்குது, என்கிட்ட சத்தியத்துக்குள்ள நான் நடத்தப்பட மாட்டேங்கிறேன். வசனம் இல்லாம ஒரு வெட்டாந்திரையா நான் இருக்கேன். எனக்கு பிரச்சனைகள் வரும்போது எது சரி தவறுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட இருந்து எதுவுமே பேச மாட்டேங்குது. தேவனோடு நெருங்கின உறவு இல்லாம அவர் ஏதோ தூரத்தில் இருக்கிறது போல, அவருடைய கண்கள் என்னை காணாதது போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? ஆண்டவரே, இன்றைக்கு பரிசுத்தத்துக்காக போராடுகிற ஒருவனாக பவுலை போல என்னையும் மாற்றும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க?